வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதாரண கவலை மீனில் வந்து நான் 65 பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. கவலை மீன் ரொம்ப ஹெல்த்தியானது. அது நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து குழம்பு வச்சோம்னா அதில் முள் இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து புளி பேஸ்ட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அது கூட வந்து இப்போ வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இது வந்து இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இது 1/2 கிலோ ஃபிஷ்ன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்து கடலை மாவு சேர்க்குறேன். இது வந்து கடலை மாவு தான், மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டுட்டோம். இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அழகாக தண்ணி கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம். ஃபிஷ்ஷை போட்டு கவலை மீன்னா கொஞ்சம் சிறு முள் தான் இருக்கும், அது குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணாது. அதனால் வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இது மாதிரி ஒன்றா கொஞ்சம் திக்னஸாக நம்ம வந்து கலந்துக்கணும். இந்த கலவை வந்து ரொம்ப திக்காக நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு. அந்த மீனில் போய் கொஞ்சம் ஒட்டணும் இல்லையா, அதுக்காக நல்லா நம்ம கலந்துக்கிறோம். 65னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும் தான் நான் சில்லி பவுட்ரு போட்டேன் ஃபஸ்ட்டு. அதுவுமே அதுதான் போட்டிருக்கேன். புளி வந்து லெமன் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. மருந்துலாம் சாப்பிட்றவங்க புளி அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க லெமன் சேர்த்துப்பாங்க. லெமன் வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதில் வீட்டில் இருக்கிற புளி பேஸ்ட்டே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இவ்வளோதான், இது மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து இந்த மீன் சுத்தம் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். இது 1/2 கிலோ கவலை மீன் சுத்தம் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வந்து நம்ம இதில் போட்டு கலந்துக்கணும். இந்த மாதிரி ஒன்றை போல் கலந்து நல்லா ஒரு 1/2 hour 1 hour ஊறணும். அப்போ தான் உப்பு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சுருங்க. வாங்கி க்ளீன் பண்ணதும் மசாலா போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா இப்போது மதியம் லஞ்சுக்கும் நம்ம கொஞ்சம் பொரித்து கொடுக்கலாம். ஈவினிங்காக குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்து கூட நம்ம இதை பொரித்து கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. ஆனால் சிறு முள் தான் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு பயப்படுவாங்க. இந்த முள்ளுலாம் ஒன்றும் ஆபத்துலாம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம பார்த்து சாப்பிட்டுக்கணும். மீன்னாவே முள் இருக்க தான் செய்யும், அதுக்காக சொல்கிறேன் நான். இதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா மசாலா படுற மாதிரி கலந்துட்டோம்னா நல்லா ஊற வச்சு நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். இது ஒன்றை போல் ஒரு 1/2 hour ஊற வைக்கிறேன் நான். குழம்பு வச்சாலும் இந்த மீன் சுவையாக இருக்கும். இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த மீன் கவலை மீன் இருக்கிற மீன்லே விலை சீப்பாக கிடைக்கிறது இதுதான். ஆனால் இதில் தான் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. நீங்களே வந்து எனக்கு சொன்னதை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றா யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்கள், இல்லை சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் போயிட்டு கூட சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வஞ்சர மீன்லாம் நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம், அதை விட இந்த சின்ன மீன்லேயே அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். அது வந்து நம்ம இது முள் இருக்குன்னு அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி பொரிச்சு கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா சுவையாக இருக்கும் இது. நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஊறினதும் நான் உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நான் இப்போ வந்து ஊற வைக்கிறதுக்காக மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம ஏன்னா நம்ம திறந்து வைக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் வச்சு மூடிட்டோம்னா நல்லா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக இப்போ இது பொரிக்கிறதுக்கு எவ்வளோ சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து கிட்ட வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதை வந்து எண்ணெய் காயட்டுன்னு பொரித்து எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க அவ்வளோ மனமாக சாப்பிட்ருவாங்க. நிறைய பேர் மீன் குழம்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க பசங்க, அதுக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்றேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பொரிக்கிறதுக்கு இது மீன் ரெடி ஆயிடுச்சு. உப்பு இருக்குதான்னு நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கணும், டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து வீடியோக்காக சட்டுன்னு கொஞ்சம் பொரித்து எடுத்துடுறேன். நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா உப்பு காரம்லாம் ஊறி இருக்கணும்னா 1/2 hour கழித்து தான் நம்ம இந்த மீனை வந்து பொரிக்கணும். நான் இப்போ வந்து ஒரு லஞ்சுக்காக கொஞ்சமாக வந்து பொரிக்கிறேன். ஒரு பிளேட் மட்டும் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் பொரிக்கிறேன். மீதி ஊறினதுக்கப்புறம் தான் பொரிக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது பேனில். இது நான்வெஜ்ஜுன்றதுனால பொரித்த எண்ணெயை நம்ம வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அது வந்து நம்ம பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டு தான் நான் பொரிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. ஆயில் அதிகமாக விட்டிங்கன்னா அந்த எண்ணெயை வந்து மறுபடியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பொரிச்சிட்டு அதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே போயிடுச்சு. அதனால அந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். இப்போ மீன் வந்து ஊறி இருக்கு, அதனால் நான் வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஃபிஷ்ஷு வந்து இதே போடுறேன். எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக கிடைக்கணும்னா வீட்டில் பண்ணுறது உணவுகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மீன்லாம் வந்து நம்ம வாங்கி க்ளீன் பண்ணுற டைம் தான், சமைக்கிறது வந்து டைம் ரொம்ப சட்டுன்னு சமைச்சிடலாம். நம்ம பார்த்தீங்க இல்லையா, வீடியோ ஆரம்பித்து 10 minutes ஆகலை. இப்போ மசாலாலாம் போட்டு நான் இதை பொரிக்கவே ஆரம்பித்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். சுவையான கவலை மீன் 65 ரெடி ஆகின்னு இருக்குது. மீன் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. எப்பயுமே உள்ளெல்லாம் நல்லா வேகணும்னா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் அடுப்பை எப்பயுமே. சட்டுன்னு ஆகணும், டைம் ஆயிடுச்சுன்னா வேகமாக வைப்போம். எந்தெந்த டிஷ்ஷுக்கு வேகமாக வைக்கணுமோன்ற ஒரு இது இருக்குது. இது வந்து கொஞ்சம் நின்று உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன். இந்த முறையிலே நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணலாம். ஒரு சில ஃபிஷ்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லா ஃபிஷ்ஷுமே பண்ணிக்கலாம். நம்ம நான் சொன்ன மெத்தடில் நெத்திலி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செவக்கட்டும்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன். கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும்.
வந்து ஃபிஷ்ஷில் நம்ம வந்து 65 சொல்லி செஞ்சுட்டேன் நான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும். இதை வந்து நல்லது, ரொம்பவும் இந்த மீன் ஹெல்தியான மீன் இது. அதுக்காக தான் நான் இதை பண்ணி காமிக்கிறேன். இந்த மீன் நிறைய பேர் விரும்பி வாங்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ ஹெல்தியான விஷயம் இந்த மீனில் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாமா? சுட சுட சுவையான கவலை மீன் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எளிமையான முறையில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ நான் வந்து பரிமாற போகிறேன். இப்போ கவலை மீன் குழம்போட இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடோட இதை வந்து பரிமாறுறோம். எவ்வளோ அழகாக கவலை மீன் குழம்பு வச்சா அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னு தான் நான் இந்த 65 பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுவையான சூடான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். பாய்.